ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 3/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி காலை 9:35 வரை. பின்பு சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி திதி. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இன்று. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மற்றும் பிள்ளைகளின் நலனுக்காக, படிப்பிற்காக, வேலைக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக முருகப்பெருமானை இந்த சஷ்டி நாளில் விரதமிருந்து தாய்மார்கள் வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளால் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேறும். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் சுபவோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. யமகண்ட காலம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் சுக்கிரன் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். நினைத்த காரியத்தை இன்று தைரியமாக முடிப்பீர்கள். வெளியூரிலிருந்து திடீர் ஆதாயம் உண்டாகும். அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான செய்திகள் வந்து சேரும். அரசு சம்பந்தமான தொழிலில் இன்று நீங்கள் சற்று சிரமங்கள் கொள்ள வேண்டியிருக்கும். சற்று விரைய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால் சற்று மனக்கவலைகளும் திடீர் குழப்பங்களும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். எனினும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உள்ளதால் எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக முடிப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். சகோதரர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் உள்ளதால் இட சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். இன்று அனைத்தும் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். கொடுக்கல்கள் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும். அலுவலக பணிச்சுமை இன்று உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும். அலுவலகத்தில் இன்று நீங்கள் இருக்கவே முடியாது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களை யாரும் இன்று கண்டு கொள்ள மாட்டார்கள். அந்த அளவிற்கு ஏதாவது சாக்குப்போக்குகள் சொல்லி இன்று நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள். வேலை பளு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் யாரும் இன்றும் அதை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவார்கள். இன்றைய நாள் அனைத்திற்கும் சாதகமான நாளாகவே இருக்கும். திடீர் தனவரவு, திடீர் பரிசுகள் கிடைக்கும். யோகம் உங்களுக்கு உண்டு. திடீரென்று எதிர்பாரா விதமாக நண்பர்களுடன் திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாடு உறவு முறையால் உங்களுக்கு எதிர்பார்த்த சுபபலன்கள் கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். தைரியமாக முன்னின்று காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டாகும். அரசு வழி ஆதரவு பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக செய்திகள் வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு இன்று வெற்றி நிச்சயமாக இருக்கும். வாகன சம்பந்தமாக திடீர் முடிவெடுப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும்.
கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். பரிசுகளும் பரிசு பொருள்களும் வீடு தேடி வரும். இன்று வெளியூர் பயணத்தால் ஆதாயம் அதிகமாக இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மனைவி வழியும் உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்று மிகவும் மிகவும் உற்சாகமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியும் வருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தொழில் சம்பந்தமாக புதிய நபரை சந்திப்பதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். நீண்ட நாட்களாக இடப்பிரச்சனை சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை அளிக்கும். உங்களது மேலதிகாரிகளால் நீங்கள் பட்ட துயரத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். மறைமுக எதிரிகளின் பிரச்சனைகள் விலகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று சஷ்டி என்பதால் இன்று பெண்கள் விரதமிருந்து கந்தனை இன்று வணங்கி பிரார்த்தனை செய்தால் எண்ணியது நிறைவேறும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் பெற்றோர்கள் சங்கடப்பட்டு வந்தால் அதற்கான தீர்வு இந்த சஷ்டி நாளில் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நிறைவேறும். அப்படி இன்றைய நாளில் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இனிய சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் விதமாக உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுகளும் இன்று உண்டாகும். திடீர் பகைகள் விலகும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறிவிடும். அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வரும் சூழலும் உண்டாகும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த நபரின் உதவியும் தனவரவும் உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் அதிகமாகும். வெற்றி வாய்ப்பு இன்று அதிகமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான வியாபாரங்களிலெல்லாம் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். நிலம் சம்பந்தமாக, மனை சம்பந்தமாக, விற்பது வாங்குவது, பணம் சம்பந்தமாக, வங்கி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் விதமாகவே இன்று தன வளர்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனுடன் சுக்கிரனும் ராகுவும் உள்ளதால் இன்று எப்படியெல்லாம் நாம் பணத்தை சம்பாதிக்கலாம் என்று குறுக்கு வழியில் சற்று புத்தி ஓடும். எனினும் இன்று வருமானம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே கலகங்கள் இருப்பின் அவை யாவும் இன்று மாறும். மனைவிக்காக பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்று அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். கடகராசி அன்பர்களே, எண்ணியது நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் கைக்கு வந்து சேரும். மனைவி வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் சொத்துக்காக இருந்து வந்த தர்க்கங்கள் விலகும். மூத்த சகோதரர் வழி உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அவரது குடும்பம் வழி ஏற்பட்ட சிறு சிறு கலகங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் விலகி சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரே உங்களுக்காக பரிந்துரை செய்து சொத்துக்கள் உங்களது பெயருக்கு வரும் விதமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு பலன் அதிகமாகவும் இருக்கும். உங்களது கையிலிருந்து பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் கேஸ் வழக்குகள் வெற்றி பெறும். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். அரசு ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, இடமாற்றம் இது போன்ற நல்ல செய்திக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் இனிய செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு
கைக்கு வரும். தொழிலுக்காக பயணங்கள் செய்வதால் இன்று அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் வியாபாரத்தில் திடீரென்று உங்களுக்கு தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வாகனம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். திடீர் நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் சற்று தூரதேச பயணம் உண்டாகும். பயணங்களால் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே புதிய நண்பர்களின் தொடர்பும் அதனால் தொழில் வாய்ப்புகளும் அது பற்றிய பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப பேச்சுகள் உங்களது காதிற்கு வந்து சேரும். அது மட்டும் அல்லாமல் நீண்ட காலமாக திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதற்கான செய்தியும் உண்டாகும். குழந்தைகளுக்காக இன்று நீங்கள் நிறைய செலவுகள் செய்வீர்கள். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களை விட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்ப வருவார்கள். ஒரு சிலருக்கு புதிய பூமி மனை வீடு வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வேறு வீட்டிற்கு செல்லும் யோகமும் உண்டாகும். பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் பாக்கியமும் வந்து சேரும். இன்று எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றியாகும். தொழிலில் வளர்ச்சியும் நன்மையும் உண்டாகும். சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சற்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் உங்களுக்கு இருக்கும். எனினும் கவலைப்பட வேண்டாம். உங்களது காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். இன்று இரவு 11 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் விலகிவிடுவதால் அதற்கு மேல்தான் உங்களுக்கு மனதிற்கே நிம்மதியும் வந்து சேரும் மற்றும் தூக்கமும் நன்றாக வரும். அதுவரையில் நேற்றும் இன்றும் நீங்கள் மனதிற்கு தேவையில்லாத கவலைகளும் குழப்பங்களுமாய் மனதிற்கு நிம்மதியில்லாமல் தவித்திருப்பீர்கள். நிறைய விரைய செலவுகளும் உண்டாயிருக்கும். சுப செலவுகளும் உண்டாயிருக்கும். தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு சூழ்ந்திருக்கும். திடீரென்று கோபங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இன்று இரவு வரை உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இரவு 11 மணிக்கு மேல் 11:30க்கு மேல் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மாத்திரை இல்லாமலேயே ஒரு சிலருக்கு நிம்மதியாக தூக்கமும் வந்து சேரும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் யாவும் இன்று வேண்டாம். பணம் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். புதிய தொழில் மற்றும் ஏதாவது நண்பர்கள் இந்த தொழில் இன்று செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பயணங்கள் தூரதேச பயணங்கள் எனில் இன்று அதை தள்ளி வைக்கவும். இரவுக்கு மேல் நீங்கள் பயணம் செய்வது உங்களுக்கு நல்லது செய்யும். அதுவும் 11 மணிக்கு மேல் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டாகும். அதற்கு மேல் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லது தான். ஆனால் அது 11:30க்கு மேல் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வருவதில்லை. ஒரு சிலர் மட்டுமே இரவுக்கு மேல் எங்காவது செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பெண்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு சற்று பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள், பிள்ளைகளால் சற்று மன வருத்தம், கணவனால் சற்று பிரச்சனைகள், உடலில் உபாதைகள், இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் வரும் வாய்ப்புள்ளதால் பெண்கள் இன்று முழுவதும் சற்று கவனமாக இருந்து கொள்ளவும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். தொழிலில் சாதகமான பலன்கள் உண்டாகும். வழக்கம்போல் செய்யும் தொழிலிலெல்லாம் சிறப்பான பலன்கள் உண்டாகும். புதிய தொழில் ஏதும் செய்யாமல் இருப்பது நல்லது. புதிதாக கேஸ் வழக்குகள் ஏதும் இருப்பின் அதற்காக முயற்சியில் ஈடுபட வேண்டாம். புதிய கேஸ் வழக்கிலிருந்து தள்ளி நிற்கவும். பிறருக்காக உதவ போய் சங்கடங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். கன்னிராசி அன்பர்களே, சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளதால் பயணங்களால் அனுகூலமான பலன் ஏற்படும். புதிய புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் புதிய புதிய தொழிலில் புதிய வாய்ப்புகளும்
புதிய முயற்சிகளும் வெற்றியாகும். தேவையில்லாத கவலைகள் மனதை விட்டு நீங்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். செய்யும் தொழிலில் நீங்கள் சிறப்பாகவும் தைரியமாகவும் செய்து முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசு அலுவலக பணிச்சுமை குறையும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கேஸ் வழக்குகள் இருப்பின் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த அனுகூலமான பலன்களும் வெற்றியும் தனவரவும் அதிகமாகும். வியாபார விஷயமாக வெளிநாட்டிலிருந்து தனவரவும் புதிய செய்தியும் வந்து சேரும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் அதிகமான வளர்ச்சி உண்டாகும். தொழில் நிமித்தம் இன்று அதிகமாக வருவாய் ஈட்டினதற்காக இன்று உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சபையில் நீங்கள்தான் இன்று முன்னின்று அனைவரையும் கவர்ந்தெழுப்பீர்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்று நீங்கள் சொல்வது அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லை பிரச்சனை சற்று சாதகமான பலனை அளிக்கும். திடீர் தன உதவி உண்டாகும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பிறந்த வீட்டிலிருந்து பெண்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பலனும் எதிர்பார்த்த பூமியும் கைக்கு வரும். தொழிலில் வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, மனை சம்பந்தமாக, நீர்நிலம் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல், நகை கடன் வாங்குதல், கொடுத்தல், விற்றல் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருவாயும் அதிகமாகவே இருக்கும். தன வளர்ச்சியும் தொழில் மேன்மையும் உண்டாகும். சிறப்பான பலன்கள் உண்டு. கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயமும் உண்டாகும். அரசியலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். திடீரென்று உங்களுக்கு தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம், பரிசு வரும் வாய்ப்பும் உள்ளது. எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சிறந்த பலன் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் சுக்கிரனும் ராகுவும் உள்ளார். இன்று தாயார் வழி எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனை இன்று சாதகமான முடிவை தரும். இன்று தைரியமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பரம்பரை தொழில், குலத்தொழில்கள் மற்றும் செய்யும் தொழில்களிலெல்லாம் இன்று வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். புதிய தொழிலில் இன்று அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். சொல்வாக்கு பலிக்கும், செல்வாக்கு உயரும். எடுத்த காரியத்திற்காக இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். இன்று உங்களது வார்த்தைகளை அனைவரும் மதிப்பார்கள். இன்று தலைமை பதவி ஏற்கும் சூழல் உருவாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் பிறரின் உதவியுடன் அதை வெற்றியாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக நிமித்தம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு தொடர்பால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். தன உதவியும் கிடைக்கும். பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். இன்று மாமன் மைத்துனன் உறவு முறையில் இன்று அன்பு அதிகமாகும். தாயாரால் இன்று பாராட்டு மற்றும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தாயாரின் அன்பு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு அன்பு அதிகமாகும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், நகை சம்பந்தமாக வெள்ளி, தங்கம் இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் ஆதாயமும் இரட்டிப்பு தொழில் லாபமும் வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் மேன்மையுண்டாகும், வெற்றி உண்டாகும். திடீர் தனவரவு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி லாபம், வாகன யோகம் உண்டாகும். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன், சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் சகோதரரே உங்களுக்கு தருவார்.
மூத்த சகோதரன் வழி உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படும். அவரிடம் நீங்கள் எதிர்பார்த்த உங்களது ஆசைகள் நிறைவேறும். பூமி சம்பந்தமாக ஆசைப்பட்டது கிடைக்கும். பூமி தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். சற்று முன்கோபம் அதிகமாகும். நண்பர்களுடன் கலகம் செய்வீர்கள். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு இன்று உண்டாகும். தொழிலில் புதிய பாதையை நோக்கி செல்வீர்கள். 2-3 தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். பல தொழில்களிலும் திறமைகள் அதிகமாகவே இருக்கும். முதலீடு இல்லாமல் தொழிலை எப்படி செய்வது என்று யோசிப்பீர்கள். அதிலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாயின் சொத்து உங்களுக்கு கைவரும். தாயாரிடமிருந்து அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாய்மாமன் உறவு முறையால் உங்களுக்கு சிறு சிறு மன கஷ்டங்கள் ஏற்படும். சொத்து தர்க்கம் உண்டாகும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சம்பந்தமாக தாய்மாமன் உறவு முறையில் கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லும் யோகமும் வெளியூரிலிருந்து தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பாக்கியமும் உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக கடன் வாங்கினது நிறைவேற்றும் நாளாக இன்று இருக்கும். திடீர் அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். கடன் தொல்லைகளுக்கு இன்று முடிவு கட்டப்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பெண்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு மேலோங்கும். சிறு சிறு கலகங்களும் கோபங்களும் எப்போதும் உங்களிடம் இருந்தாலும் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும். பொருளாதார நிலையில் இன்று வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் தொழிலிலும் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த இனிய செய்தி உங்களுக்கு காதுகளுக்கு இன்று மிகவும் தேனாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி வரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த இனிய செய்தியால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையால் இன்று நீங்கள் சற்று களைப்பு அதிகமாக தோன்றினாலும் உங்களுக்கு உதவுவதற்கு இன்று உங்களுக்கு பிடித்தவர்களே இன்று உங்களுக்கு உதவுவார்கள். மேலதிகாரிகளால் இன்று உங்களுக்கு மன சங்கடங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அவர்களிடம் கோபித்து கொள்ள வேண்டாம். காத்திருந்த சுப செய்தி சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் திருமண தேதி நிச்சயிக்கப்படும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்று புதிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நீண்ட காலமாக விற்காமல் இருந்து வந்த இடத்தை விற்பதற்காக உங்களுக்கு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். அந்த இடம் வாங்குவதற்காகவே உங்களுக்கு நபர் உங்களை அணுகுவார். அதனால் உங்களுக்கு அந்த இடப்பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு கடன் சுமை தீருவதற்கான உதவியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இனிய செய்தியும் உங்களுக்கு வரும் வாய்ப்பு உண்டாகும். தொழில் நிமித்தம் உங்களுக்கு அந்த செய்தியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். திடீர் தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் திடீர் தனவரவு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து உறவினர்கள் வருகை உண்டாகும். பயண அனுகூலம் உண்டு. பயணத்தால் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் நிமித்தம் பயணங்கள் செய்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். வாகன வசதி ஏற்படும். புதிய வீடு வாங்கும் யோசனையும் உருவாகும். பழைய வீட்டை இடித்து
புது வீடு கட்டும் யோசனையும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்தது விலகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சிறந்த திறமைக்காக இன்று உங்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் கோரிக்கை இன்று கனவுகள், ஆசைகள் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்று அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி. கொஞ்சம் மந்தகதியாக இருப்பீர்கள். எதையும் தள்ளி போடும் குணம் இன்று உங்களுக்கு உண்டாகும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கூறி அசால்ட்டாக இருந்து விடுவீர்கள். எதையும் தள்ளி போடுவதால் வேலை பளு அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் இன்று மந்தத்தன்மை காணப்படும். உடலில் ஒருவித சோர்வு உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்திலும் நீங்கள் சற்று பார்த்து கொள்ளலாம், இன்று வேண்டாம் என்று விலகி போவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு கவலைகள் உங்களை அலட்டும். கடன் தொல்லை சற்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால் சற்று பேராசைகள் அதிகமாக வரும். தொழிலில் தர்மத்தை நிலைநாட்டும் நீங்கள் இன்று ஏனோ அதை தவறும் சூழ்நிலையும் வரும். அதனால் சற்று கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் பயணத்தால் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபம் வந்து சேரும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நண்பர்களிடையே சிறு சிறு கலகங்கள் வந்து சேர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். சட்டத்துறை சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று சற்று மன வருத்தம் கொள்ளும் சூழ்நிலையும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் சற்று தள்ளி போகும் சூழ்நிலை உள்ளதால் இன்று உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும். வீட்டில் சற்று பணத்திற்காக கலகம் செய்வீர்கள். கடன் சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அதற்கான உதவிக்காக பலரிடம் நீங்கள் கேட்கும் சூழ்நிலை இன்று வந்து சேரும். சகோதரர் வழி சிறு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, 6இல் செவ்வாய் உள்ளார். பூமி சம்பந்தமான தர்க்கங்களும் பிரச்சனைகளும் சற்று அதிகமாகவே காணப்படுவதால் கவனமாக இருக்கவும். தாய் வழி உறவால் சற்று பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று நிதானம் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும். கால் சம்பந்தமான பிரச்சனை சற்று மனதிற்கு வருத்தம் அளிக்கும் விதமாகவே இருக்கும். கடன் சுமை சற்று கூடும். எனினும் கவலை வேண்டாம். அதற்கான உதவியும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் சற்று குறையும். தொழில் சம்பந்தமாக சற்று அலைச்சலும் பயணங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி சற்று தாமதப்படும். இன்று கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின் மாறும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சற்று தடுமாறுவீர்கள். அதனால் இன்று உங்களுக்கு நிம்மதி சற்று குறையும். இன்று முருகப்பெருமானை வழிபட அனைத்தும் நலமாகும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுடன் சுக்கிரனும் ராகுவும் உள்ளார். சற்று பேராசைகளும் அதிகமாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகமாக உங்களுக்கு உண்டாகும். இன்று தனவரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு வழி மாற்றம் உண்டாகும். அரசு ஆதாயம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாய்மாமன் உறவால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் பெண்களுக்கு இன்று கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள், விலையுயர்ந்த பொருள்கள் இன்று பெண்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு புதிய பூமி வாங்கவோ அல்லது புதிய வீட்டை வாங்கவோ, சுப நிகழ்ச்சிகள் நடத்தவோ, இது போன்ற நல்ல காரியங்கள் இன்று நடக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட கால கோரிக்கைகள், ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த செய்தி வெளியூரிலிருந்து உங்களுக்கு வந்து சேரும்.
வடக்கு திசையிலிருந்து எதிர்பார்த்த செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். நாள்பட்ட காரியத்தை தனியாக முன்னின்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணி சுமை சற்று அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டை பெறுவீர்கள். உங்களது மறைமுக எதிரி தொல்லைகள் விலகும். ஆலய பணிகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். புதிய தேடுதல் உருவாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். கால்நடை சம்பந்தமான தொழில் செய்ய யோசிப்பீர்கள். பால் சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நில சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த அனைத்தும் இன்று சாதகமான பலனை அளிக்கும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பயண அனுகூலம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உறவினர் வருகை உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். தடைபட்ட காரியங்கள் இனிதே நடப்பதற்கான சுப செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் உற்சாகமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவும் நீங்கள் இருப்பீர்கள். இன்று ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரம் என்பதால், புதனுக்குரிய நட்சத்திரமும் என்பதால் இன்று பூமி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு சிறந்த பலனாக இன்று எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்தில் மனமகிழும் செய்தியும் வந்து சேரும். தனவரவும் தன வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். நீண்ட நாளாக மனதில் ஏற்பட்ட வருத்தம் மாறி தனவரவு அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சகோதரர்களிடம் சற்று கலகங்கள் வந்து சேரும். பின் அவை நீங்கும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழும் செய்தி வந்து சேரும். தடைபட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும். நாட்பட்ட காரியங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமையால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கடன் உதவியும் கிடைக்கும். புதிய தொழிலில் புதிய வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டாகும். பல தொழில்கள் செய்வீர்கள். மீனராசி அன்பர்களுக்கு பல தொழில்கள் செய்யும் திறமை இருந்தாலும் முன்னேற முடியாத வளர்ச்சியும் அவங்களுக்கு முரடிப்பாகவே இருக்கும். ஒரு சிலர் என்ன தொழில் செய்தாலும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். எந்த முயற்சி செய்தாலும் அது கொஞ்ச நாள் நன்றாக முன்னேறும். உடனே அதன் பின்னால் ஒரு துக்கமும் அவங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று ஒரு தொழில் அழகாக எல்லாரும் பார்க்கும் விதம், ஆகா நன்றாக தொழில் செய்கிறானே, இந்த தொழில் நன்றாக இருக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த தொழிலில் திடீரென்று பிரச்சனைகளும் ஏற்படும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி இருப்பதே அதற்கு காரணம். தொழிலில் மந்தத்தன்மையும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி உங்களுக்கு அந்த நிலைமை மாறிவிடும். உங்கள் ராசியில் இப்போது சுக்கிரனுடன் சந்திரனும் உள்ளார், ராகுவும் உள்ளார். எதிர்பார்த்த வெற்றிகள் யாவும் இனி உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை சற்று குறையும். கடன் வாங்காமலேயே திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் வாகன சம்பத்து உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான தொடர்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு பூமி விற்பது வாங்குவது போன்ற தொழில் திடீர் லாபம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பரிசுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு தொழில் செய்யாமலேயே தனவரவு உண்டாகும். அயல் நாட்டிலிருந்து பணம் வந்து சேரும். சமூக பணிகளில் அக்கறை உண்டாகும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகவே இருக்கும். மருத்துவ தொழிலில் சாதிப்பீர்கள்.
மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று வெற்றி சூடும் நாளாகவே இருக்கும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகளும் கலைத்துறையில் இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று வரவை விட உங்களுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும். செலவுகள் செய்ய செய்ய தனவரவும் அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மன அமைதி இன்று உங்களுக்கு கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று இரவு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு செல்வதால் இன்று நிம்மதியான தூக்கம் நடு இரவுக்கு மேல் உங்களுக்கு கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று மிகவும் அமைதியான நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.